Hi friends, welcome to Deivas Nalabagam. இன்னைக்கு Deivas Nalabagathila நல்ல healthy and tastyயான சிவப்பு அவல் புட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமாங்க. ஃபர்ஸ்ட் புட்டு செய்யிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு pan ஹீட் பண்ணிக்கோங்க. நான் மெஷரிங் கப்ல 1 கப் அளவுக்கு நல்ல கெட்டியான சிவப்பு அவல் எடுத்துர்க்கேன். இது ஒரு panல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்ல மிதமான தீயிலே வச்சிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த அவலை நல்லா நம்ம வறுத்துட்டு எடுத்துக்கலாம். இந்த அவல் போடும்போது பாருங்க இப்படி இருக்கு. நல்லா வந்து இது வறுபட்டு பொரிஞ்சு வரணும். இப்போ பாருங்க நல்லா வந்து பொரிஞ்சு வந்துருச்சு. எந்த அளவுக்கு அவலை நம்ம வந்து நல்லா வறுத்து எடுக்கறோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு புட்டு நல்லா சாஃப்ட்டா கிடைக்கும். இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு நல்ல ஒரு ஃபைனான பவுடரை நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு நல்லா ஃபைனா இருக்கணும். இப்போ இது ஒரு அகலமான பாத்திரத்துக்கு நம்ம மாத்திக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூனுக்கு குறைவா உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒண்ணா கலந்து விட்டுறலாம். இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துட்டு நல்லா பிசையலாம். தண்ணி ஊற்றிடாம அப்படியே கையில் தெளிச்சு கையில் அப்படியே தேய்ச்சி விட்டு பிசைங்க. நம்ம ஊற்றுற தண்ணியெல்லாம் இந்த அவுல் வந்து சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணிக்கும். இதெல்லாம் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக உறிஞ்சிட்டு இந்த அவுல் வந்து இந்த அவுல் மாவு வந்து நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கணும். ஃபஸ்ட்டு நரன்னு இருக்கும். அதை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசையும் போது நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு மாவு ரொம்ப நல்லா பொலன்னு சாஃப்டாக கிடைக்கும். தண்ணி வந்து அதிகமாகவும் கொலன்னு சேர்த்துறக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப ட்ரையாக இருந்தாலும் வேகாத மாதிரி இருக்கும். நம்ம எவ்வளோ நேரம் வேக வச்சாலும் தண்ணி எல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு இது நல்லா ஊறி வரும். நமக்கு அப்படி பார்த்தா உதிரியாகவும் இருக்கும். அதே சமயம் நல்லா தண்ணி அப்சர்வ் பண்ணி சாஃப்டாகவும் இருக்கும். இந்த மாவு நீங்கள் எல்லாம் நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் அள்ளி கையில் பிடிச்சிங்கன்னா அப்படி அழகாக இது மாதிரி பிடிக்க வரணும். இதுதான் சரியான பதம். இப்போ மாவு வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் இது போல் ஒரு காட்டன் கிளாத் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற புட்டு மாவை அப்படியே அழுத்தம் கொடுக்காம அப்படியே மேலாப்பில் பொதுன்னு போடுங்க. எல்லா மாவையும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம எடுத்து அந்த கிளாத்தையே அப்படியே வந்து நம்ம மூடிக்கலாம் மேலே. ஏன்னா வந்து வேகும்போது தண்ணி எதுவும் மேலே படாமல் இருக்கிறதுக்காக இது போல் மூடிட்டுருங்க. இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. தண்ணி வந்து கொதிச்சதுக்கப்புறம் இந்த எடுத்து உள்ளே வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த இட்லி பிளேட்டை உள்ளே வச்சுட்டு மூடி போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு இது வந்து வேக வச்சுக்கலாம். அவ்வளோதான், ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படி ஓப்பன் பண்ணும்போது அப்படியே அந்த புட்டோட மனம் அவ்வளோ நல்லா சூப்பராக இருக்குது. இது அப்படியே நல்லா வெந்து சாஃப்டாக வரும். எடுத்து கையில் இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒட்டாமல் அப்படியே அழகாக பொலன்னு இருக்கும். பாருங்கள், பார்த்தாவே தெரியுது. நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு. இப்போ இதை வெளியே எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு இதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானது இதில் வந்து நான் ஒரு 10 12 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா வந்து பொன்னிறமாக வறுத்துட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நட்ஸ்லாம் வறுத்துள்ள சேர்க்கும்போது அதில் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக டேஸ்ட்டாக இருக்கும். முந்திரி நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற புட்டை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு ஒரு கரண்டி வச்சுட்டு இதை லைட்டாக நல்லா இப்படி வந்து உடச்சி விடுங்க. அந்த சின்ன கட்டிகள்லாம் உடஞ்சி நல்லா உதிரியாக ஆயிரும், பொலன்னு ஆயிரும். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா உடச்சி விட்டாச்சு. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் சர்க்கரையோடு சேர்த்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து தேவையான அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதெல்லாம் ஒன்று போல் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒயிட் சுகர், நாட்டு சர்க்கரை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கினே இன்னும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அவங்கவுங்க இனிப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம கூட குறைவாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுருங்க. அந்த சூட்லேயே சேர்த்து கலக்கும் போது எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துடும். லாஸ்ட்டாக நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பு அந்த நெய்யோடு சேர்த்து அப்படியே உள்ளே கலந்து விட்டுறலாம். சேர்த்துட்டு நல்லா எல்லாமே ஒன்றா கலந்து விடுங்க. அவ்வளோதான், நல்லா கம்மன்னு சூப்பரான சிவப்பு அவல் புட்டு ரெடி ஆயிருச்சு. இதை நம்ம வந்து அப்படியேவும் சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற டம்ளர், கப்பு ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு அதில் ஒரு முந்திரி பருப்பு வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த புட்டை வந்து உள்ளே சேர்த்துட்டு லைட்டாக அப்படியே அழுத்தி கொடுங்க. அழுத்தி கொடுத்ததுக்கப்புறம் அப்படியே இதை வந்து ஒரு பிளேட்டில் கவுத்தி அப்படியே டேப் பண்ணிங்கன்னா நம்ம சூப்பரான அப்படியே வந்து புட்டு நம்மளுக்கு கிடச்சிடும். நமக்கு புட்டு வந்து புட்டு மேக்கர் எதுவுமே நமக்கு தேவையில்லை. இது மாதிரியே செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்கும், அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதை வந்து நம்ம அப்படியேவும் சர்வ் பண்ணலாம், இல்லை இது போல் வச்சும் நம்ம சர்வ் பண்ணலாம். இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம தெய்வாஸ் நலபாகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.